உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல அமைதியா இரு. கௌதம் சொல்லுங்க கௌதம், இந்திராவை ஏன் கூட்டிட்டு வரல? கவ்யா, அவளுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்க கௌதம். கவ்யா, எல்லாரும் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க தானே? சொல்லுங்க கௌதம். இங்க பாருங்க அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க இப்படி டென்ஷன் ஆனீங்கன்னா என்னால எந்த உண்மையும் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, நீங்க அமைதியா இருந்தாதான் இந்திராவை காப்பாத்துறத பத்தி நானும் அப்பாவும் யோசிக்க முடியும். இல்ல, இந்திராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கவ்யா, ஐயோ அண்ணி, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சரி கௌதம், நான் டென்ஷன் ஆகல. என்னாச்சுன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லு கௌதம். இந்திரா யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போனப்போ போதை மருந்து வச்சிருந்ததா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொதுவா அந்த கேஸ்ல அவ்வளவு சீக்கிரமா ஜாமீன் கிடைக்காது. அதுக்காக தான் இப்போ அலைஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ அண்ணி, இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. அமைதியா இரு. கௌதம், எப்படியும் நம்ம இந்திராவை கூட்டு வந்துருவோம்ல, அதையும் சொல்றா. சொல்லு கௌதம். ஏன் தயங்குறீங்க? அவளுக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல. அப்ப அவளோட ஐஏஎஸ் படிப்பு அவ்வளவுதானா? சொல்லுங்க கௌதம். அண்ணி, இங்க பாருங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? சொல்லுங்க அண்ணி. இருக்குல்ல? இங்க பாருங்க, இப்ப நான் அவளை கூப்பிட்டு வரதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் என்னால அதை செய்யவே முடியும். புரியுதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு கௌதம். நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கவ்யா, இந்திராக்கு ஒன்னும் ஆகாது கவ்யா. சொல்லு கௌதம். லாயர் கிட்ட பேசுனியா? என்ன பொசிஷன் சொன்னாரு? டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்தியா? அப்பா, நான் எல்லாமே கேட்டுட்டேன்ப்பா. இப்போ அவ மேல கேஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்களா? ஏதோ சார்ஜ் ஷீட் தான் போட்டிருப்பாங்களா? சரி. ஸோ நாளைக்கு காலையில நம்ம ஹியரிங்ல ஜாமீன்ல எடுத்துடலாமா? ஓ, ஆனா ஆனா என்னடா கௌதம், சொல்லுடா. ஏண்டா, அவர்தான் ஜாமீன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அப்பா, உடனடியா அதோட ஃபார்மாலிட்டிஸை பண்ண வேண்டியதானே? அது சாதாரண விஷயம் இல்லப்பா. நம்ம 1 கோடி ரூபாய்க்கு சொத்து ஜாமீன் பிளட்ஜ் பண்ணணுமா? என்னது, 1 கோடியா? ஆமாம்மா. அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து சொந்த ஜாமீன்ல ஒரு கையெழுத்து மட்டும் போடணும். கையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌதம். அப்பா, அந்த டெப்டி கமிஷனர் போடுவார்ல. அதெல்லாம் போட்டுருவார்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்னடா கௌதம், நம்ம இந்திராவை ஜாமீன்ல கொண்டு வரதுக்கு வழி இருக்குல்ல? சே, இவ்வளோதானா? நான் என்னமோ எதை நினைச்சு பயந்துட்டேன் போ. மாமா, என்ன அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? 1 கோடி என்ன அவ்வளோ சாதாரணமா போச்சா? இந்திரா வீட்ல அவ்வளோ வசதி கிடையாதுங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? அவங்களுக்கு லட்சம்னாலே கஷ்டம். இதுல கோடிலாம் எப்படி கிடைக்கும்? இது பாருமா, இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. புரியுதா கௌதம்? இந்திரா வீட்டில் இல்லைன்னா என்ன, அதான் நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இந்திராவை கூட்டிட்டு வருவோம்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரோஷினி பிரச்சனை வந்தப்போ அம்மா தான் உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களே. இருக்குல்ல, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னங்க இதுன்னு புது ட்விஸ்டா இருக்கு. என்னடி இது ஞாபகம் இல்லாம போச்சு? இரு, என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அண்ணி சொல்லுங்க அண்ணி, உங்ககிட்ட தானே கேக்குறேன். இல்ல கௌதம், அது என்னைக்கும் எனக்கான சொத்தா நான் நினைச்சதில்ல. அதுவும் கதிர் வீட்டுக்கு வந்த உடனே நான் அத்தைக்கிட்டே எழுதி கொடுத்துட்டேன். அம்மா, அண்ணி உங்ககிட்ட சொத்தை கொடுத்திருந்தாலும் கொடுக்கலனாலும் நான் அதை பத்தி கேட்க போறதில்ல. நான் சும்மா அவங்களுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க சம்பாதிச்ச சொத்து தாம்மா. உங்களுக்கு தாம்மா இதுல அதிக உரிமை இருக்கு. அம்மா, இதுல எனக்கு சேர வேண்டிய பங்கு இருக்குல்ல. அதுல இப்போ இந்திராக்காக கொடுங்கம்மா. அவளுக்காக இல்ல, நீங்க எனக்காக கொடுங்கம்மா. இத கடனா என்ன நம்பி கொடுங்க, நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். ஓ, அப்பாக்கும் புள்ளைக்கும் பைத்தியம் முத்தி போச்சா? ஏண்டா என்ன பேசுற நீ? அவளே உன்னை விட்டு போக போறா, நீ எப்படி உன் பங்கு சொத்தை அவளுக்காக கேப்ப? உன் சொத்தை கண்டவளுக்கெல்லாம் தூக்கி கொடுப்பியா நீ? சித்தி, நான் ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? கண்டவளா? கண்டவ? இங்க பாருங்க சித்தி, இந்திரா கண்டவெல்லாம் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.